வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்றது இன்றைய தினம் கொடுத்துருக்காங்க. அதில் தெளிவாக ஒரு விஷயம் அப்படின்றது போட்டிருக்காங்க. அதாவது புதிய நியமனங்கள் அப்படின்றது செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை அதில் நியமனங்கள் செய்யணும் அப்படின்னா உரிய முன் அனுமதி பெற்று கொடுக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோ இல்லை இதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியோ அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, அதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு, ரிசல்ட்டு மட்டும்தான் பெண்டிங். ஸோ ரிசல்ட் மட்டும் பெண்டிங் அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி, ஏன்னா நமக்கு இப்போ ஜூன் ஜூலைலலாம் அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னால் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது அங்கே தான் இருக்குது. ஜூன் ஜூலையெல்லாம் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ரீசனால் முன் அனுமதி அப்படின்றது பெற்று கூட ரிசல்ட் கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டு கொடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சுது. ஸோ அந்த ரீசனால் தான் மீதி இருக்கக்கூடிய 43 சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு கூடிய விரைவிலேயே மேக்ஸிமம் இதுக்கான முன் அனுமதி பெற்றுமே ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் யாரும் நமக்கு ஒரு வேளை ரிசல்ட் வராதோ, இதனால் ரொம்ப டிலே ஆகுமோ, அவ்வளோதான் எலெக்ஷன் முடிஞ்சு அதோட எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மே மாதத்துக்கு அப்புறம் தான் வருமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் இது பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு ரீசன்னால் இதுக்கான முன் அனுமதி பெற்று கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.